வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் நான் எம் அசீம் முகமது. முதலில் தலைப்புச் செய்திகள். நான்கு வருடத்திற்கு சிறைக்கு சென்ற ரஞ்சன் ஜனாதிபதி பொது மன்னிப்பில் விடுதலை. விடுதலையான ரஞ்சனுக்கு அமைச்சர் மனிஷவிடமிருந்து பதவி. பிரித்தானியா, பிரான்ஸ், நோர்வே, சுவிட்சர்லாந்து நாடுகளில் இலங்கைக்கு விதித்திருந்த பயண தடை நீக்கம். இலங்கை கடன் உரிமையாளர்களுக்கு செயலமர்வை நடாத்த ஜப்பான் தலையீடு. போராட்டத்தின் மத்தியில் பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்த மேலும் சில சந்தேக நபர்கள் கைது. எரிபொருள் தொடர்பில் அமைச்சரவையின் தீர்மானத்தை வலுவிழக்க செய்யுமாறு நீதிமன்றில் மனு. ஆசிய கிண்ணத்தை முழு நாட்டிற்கும் ஒளிபரப்பு செய்ய வசந்தம் தொலைக்காட்சியின் சேவை விஸ்தரிப்பு. நான்கு வருடங்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க தண்டனை காலத்தை 1 வருடமும் 7 மாதமும் 14 நாட்களும் கடந்த நிலையில் ஜனாதிபதி பொது மன்னிப்பில் இன்று விடுதலை செய்யப்பட்டார். வெலிக்கடை சிறைச்சாலையிலிருந்து விடுதலையான அவரை வரவேற்பதற்காக பலர் அங்கு வருகை தந்திருந்தனர். கடந்த வருடம் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி 3 அடங்கிய உயர் நீதிமன்ற நீதிபதி குழாமினால் ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு 4 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 2017ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி அலரி மாளிகையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது நீதிபதிகள் மற்றும் சட்டத்தரணிகள் குறித்து அவர் தெரிவித்த கருத்து நீதிமன்றத்தை அவமதித்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டது. சட்டமா அதிபரினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. சிறை தண்டனை அனுபவித்த ரஞ்சன் ராமநாயக்க ஐக்கிய மக்கள் சக்தியில் கம்பகா மாவட்டத்தில் போட்டியிட்டு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவானார். சிறை தண்டனை காரணமாக அவரது பாராளுமன்ற உறுப்புரிமை ரத்தானது. இதற்கு மேலதிகமாக நீதிமன்றத்தை அவமதித்ததாக அவர் மீது மற்றொரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதுடன் அதில் குற்றவாளியாக இனங்காணப்பட்ட அவருக்கு 2 வருட கால சிறை தண்டனை கிடைக்கப்பெற்றதுடன் அது 5 வருட காலத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு விடுதலை வழங்குமாறு பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்திருந்தனர். நீதித்துறை அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச இதற்கான சட்ட நடவடிக்கைகளை எடுத்து வந்தார். இதேவேளை ரஞ்சன் ராமநாயக்க சத்திய கடதாசி மூலம் நீதிமன்றத்திடம் மன்னிப்பு கேட்டார். நீதிமன்றத்தை அவமதித்தமை தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட 1வது மற்றும் 2வது வழக்குகளுக்கு இணைவாக தாம் மன்னிப்பு கோருவதாக சத்திய கடதாசியில் குறிப்பிடப்பட்டிருந்தது. தான் தெரிவித்த கருத்து முற்றிலும் தவறானதெனவும் இதனால் பிரதம நீதியரசர் உள்ளிட்ட நீதித்துறை சார்ந்தோருக்கு அபகீர்த்தி ஏற்பட்டதாகவும் அதற்கு தான் மன்னிப்பு கோருவதாகவும் ரஞ்சன் ராமநாயக்க தெரிவித்துள்ளார். நீதிமன்ற அவமதிப்பினால் சிறை தண்டனை அனுபவித்த ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு நிபந்தனைகளுடன் கூடிய ஜனாதிபதி பொது மன்னிப்பு கிடைக்கப்பெற்றுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிக்கை ஒன்றினூடாக தெரிவித்துள்ளது. எதிர்காலத்தில் நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் எந்தவொரு கருத்தையும் வெளியிடக்கூடாது என்ற நிபந்தனையுடன் மன்னிப்பு வழங்குவதற்கு ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்துள்ளார். ஜனாதிபதி கைச்சாத்திட்ட கடிதம் நீதி அமைச்சருக்கு கிடைக்கப்பெற்றதுடன் அது நீதித்துறை அமைச்சில் வைத்து செயலாளரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதற்கமைய குறித்த கடிதம் செயலாளரினால் சிறைச்சாலை ஆணையாளர் சந்தன ஏக்கநாயக்கவிடம் கையளிக்கப்பட்டது. விடுதலையான ரஞ்சன் ராமநாயக்கவை வரவேற்கும் வகையில் வெலிக்கட சிறைச்சாலை வளாகத்திற்கு அதிக அளவானோர் வருகை தந்தனர். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் உட்பட அரசியல்வாதிகள், சட்டத்தரணிகள், கலைஞர்கள் என பலரும் வருகை தந்திருந்தனர். இன்று மாலை 2:45 ரஞ்சன் ராமநாயக்க சிறைச்சாலையிலிருந்து வெளியேறினார். விடுதலை கிடைக்கப்பெற்றதற்கு நன்றி தெரிவிக்கின்றேன். எனது ஆதரவாளர்களுக்காக நான் இந்த தீர்மானத்தை எடுத்தேன். நான் இறப்பதற்கு முன் மீண்டும் அரசியலுக்கு வந்து மக்களுக்கு சேவை செய்ய எதிர்பார்த்துள்ளேன். இதற்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவுக்கும் நன்றி தெரிவிக்கின்றேன். ஊழல் மோசடிகளுக்கு எதிராக இடம்பெறும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்ற நிபந்தனையை ஏற்றுக்கொண்டே சத்திய பிரமாணம் செய்தேன். கள்ளர்களை பிடிப்பதற்கு மக்களும் விரும்புவர். அத்துடன் என்னை பார்க்க வந்த அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கின்றேன். எனக்கு ஒத்துழைப்பு வழங்கிய கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் எனது ரசிகர்களுக்கும் எனக்கு வாக்களித்தவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கின்றேன்.
තනියෙන් ස්වාධීනව ඉල්ලන්න කියලා ඔබතුමා ජනතා මතය පිළිගන්නවද? මම අනිවාර්යයෙන්ම මාව මෙතනට ගෙනාව ජනතාව මම ඉන්නේ ජනතාවගේ පැත්තේ. இந்நிலையில் விடுதலையான ரஞ்சன் ராமநாயக்க இன்று மாலை ஹுனுப்பிட்டிய கங்காராமை விகாரைக்கு சென்றிருந்தார். இதன்போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் உள்ளிட்ட ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது மகா சங்கத்தினர் ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு ஆசீர்வாதம் வழங்கினர். இன்றைய தினம் விடுதலையான ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு பதவி நிலையொன்றை வழங்க தொழிலாளர்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு நடவடிக்கை எடுத்தது. வெளிநாட்டு பணியாளர்களின் நலன்புரி மற்றும் மேம்பாடுகளுக்கென காணப்படும் தூதுவர் பதவி நிலைக்கு ரஞ்சன் ராமநாயக்கவை நியமித்துள்ளதாக அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார். ரஞ்சன் ராமநாயக்கவின் தலைமையில் எதிர்க்கட்சி அலுவலகத்தில் ஊடக சந்திப்பொன்றும் இடம்பெற்றது. கொந்தேசி சகித சமாவா நிபந்தனைகளுடன் கூடிய பொது மன்னிப்பே வழங்கப்பட்டுள்ளது. பேசுவதற்கு எனக்கு விருப்பம், எனினும் அது முடியாது. இது குறித்து நான் கவலை அடைகின்றேன். நீங்கள் கேட்கும் சில கேள்விகளுக்கு மௌனமாக இருப்பதற்கான உரிமை எனக்குள்ளது. எனது உள்ளத்தில் இருப்பவற்றை தடுப்பதற்கு யாராலும் முடியாது. ඔබතුමා ටික දවසක් ගිහිල්ලා අර එක දවසක් කිව්වේ උන් ඔක්කොම එකයි මල්ලි කියලා. තාමත් වළංගුද? උන් ඔක්කොම යාළුවෝ මල්ලි. ඒක දැන් ඔයානේ කියන්නේ මල්ලි. දැන් නෑ ඒක මම කියලානේ මං හිරේ ගියේ. හිතේ ලুকু පීඩනයක් තියෙනවා. நான் அதிக மன அழுத்தத்தில் உள்ளேன். இந்த நாட்டை அழித்தவர்கள் மற்றும் நெருக்கடிகளுக்கு உள்ளானவர்கள் குறித்து கவலையில் உள்ளேன். 1 வருடமும் 7 மாதங்களாக நான் இதனை பொறுத்துக் கொண்டிருந்தேன். இலங்கையில் கொள்ளை அடிப்பவர்கள் அல்ல சிறைக்கு செல்வது, கொள்ளையை வெளிக்கொண்டு வருபவர்களே சிறைக்கு செல்கின்றார்கள். ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு கிடைத்துள்ள விடுதலை அரை விடுதலையா? இது கவலைக்குரியது. இதனால் அவருக்கு அனைத்து அரசியல் உரிமைகளையும் பெற்றுக் கொடுக்கும் வகையிலான பூரண விடுதலையை பெற்றுக் கொடுக்குமாறு ஜனாதிபதியிடமும் அரசாங்கத்திடமும் கோரிக்கை விடுக்கின்றேன். நான்கு முன்னணி ஐரோப்பிய நாடுகள் தமது பிரஜைகளுக்கு இலங்கைக்கு செல்வது தொடர்பில் விதிக்கப்பட்டிருந்த பயண தடையை தளர்த்தியுள்ளது. பிரான்ஸ், நோர்வே, சுவிட்சர்லாந்து மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகள் தமது பிரஜைகள் இலங்கைக்கு விஜயம் செய்வது தொடர்பில் விதிக்கப்பட்டிருந்த பயண தடையை தளர்த்த தீர்மானித்தன. இது நாட்டின் சுற்றுலாத்துறைக்கு கிடைத்த மிகப்பெரிய நன்மை என அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தமது டுவிட்டர் கணக்கில் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் இலங்கைக்கு வருகை தரும் ஐரோப்பிய நாட்டவர்களின் வருகை அதிகரிக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கைக்கு கடன் வழங்கும் தரப்பினர் தொடர்பில் ஜப்பான் ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்கென நடத்தவுள்ள செயல் அமர்வின் மூலம் இலங்கையின் கடன் சுமை குறிப்பிடத்தக்க அளவு தீரும் என துறைசார் நிபுணர்கள் தெரிவித்தனர். செயல் அமர்வில் சீனா பங்கேற்குமா இல்லையா என்பது குறித்து இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. இலங்கையின் மிகப்பெரிய கடன் உரிமையாளராக சீனா காணப்படுகின்றது. இரண்டாவது மிகப்பெரிய கடன் உரிமையாளராக ஜப்பான் உள்ளது. எவ்வாறெனினும் உரிய நாடுகள் மற்றும் சர்வதேச நிதி நிறுவனங்களுடன் தமது அரசாங்கம் சிறந்த முறையில் செயல்பட தயாராக உள்ளதென சீன வெளிவிகார அமைச்சு தெரிவித்துள்ளது. கடன் உரிமையாளர்களின் செயலமர்வு செப்டம்பர் மாதத்தில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுக்கிடையில் மற்றொரு சந்திப்பு இன்று இடம்பெற்றது. ஜூம் தொழில்நுட்பத்தின் ஊடாக இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் இருதரப்பினரும் சாதகமான கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மின்கட்டண மறுசீரமைப்பு மற்றும் கலால் சட்டமூலம் உள்ளிட்ட திரைசேரியுடன் தொடர்புடைய குறித்த கலந்துரையாடலுக்கென தேவைப்படும் மேலதிக தகவல்களை வழங்குமாறு சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் முன்வைத்த கோரிக்கைக்கு அமைய தகவல்களை எதிர்வரும் திங்கட்கிழமை வழங்க இணக்கம் வெளியிடப்பட்டது. நாணய நிதியத்தின் நிதி ஆலோசகர்கள் மற்றும் சட்ட ஆலோசகர்கள் இதில் பங்கேற்றனர். மற்றொரு பேச்சுவார்த்தை எதிர்வரும் புதன்கிழமை இடம்பெறவுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சுவார்த்தை குழுவின் பிரதானி பீட்டர் பீவர் உள்ளிட்ட பிரதிநிதிகள் உட்பட ஜனாதிபதி அலுவலக குழுவின் பிரதானி சாகல ரத்நாயக்க, ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏகநாயக்க, மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க உள்ளிட்டோர் கலந்துரையாடலில் பங்கேற்றனர். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நாட்டில் நிலவிய அமைதியின்மைக்கு மத்தியில் அரசியல்வாதிகள் மற்றும் பொது சொத்துக்களை சேதப்படுத்திய பல சந்தேக நபர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டனர். பாராளுமன்ற உறுப்பினர்களான ரோஹித் அபேகுணவர்தன மற்றும் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவின் வீடு மற்றும் சொத்துக்களை கடந்த மே 9 சேதப்படுத்திய சந்தேக நபர்கள் மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ரத்மலானி பிரதேசத்தில் உள்ள ரோஹித் அபேகுணவர்தன மற்றும் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவின் வீடுகளை சேதப்படுத்திய சம்பவம் தொடர்பில் 24 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். ரோஹித் அபேகுணவர்தனவின் வீட்டில் இருந்த பொருட்களை இச்சந்தேக நபர் களவாடி சென்றதை போலீசார் கைப்பற்றியுள்ளனர்.
கொழும்பு கோட்டையில் உள்ள ஜனாதிபதி செயலகத்திற்கு கடந்த ஜூலை 9ஆம் தேதி நுழைந்து அதன் சொத்துக்களை சேதப்படுத்தியவர்களையும் போலீசார் கைது செய்துள்ளனர். 34 வயதுடைய சந்தேக நபர் பல்வேறு சொத்துக்களை சேதப்படுத்தியுள்ளார். காலிமுகத்திடல் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு கடந்த மே 9ஆம் தேதி தாக்குதல் நடத்துவதற்கு வருகை தந்த நபர்கள் பயணித்ததாக சந்தேகிக்கப்படும் 5 பஸ் வண்டிகளை தாக்கி சேதப்படுத்திய சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் மாலபே போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். 29 வயதுடைய இவர் அத்துருக்கிரி பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்டவராவார். அன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் அருந்திக்க பெர்னாண்டோவின் தங்கோட்டுவையில் உள்ள வீடு மற்றும் காரியாலயத்தை தீயிட்டு சேதப்படுத்திய சம்பவம் தொடர்பில் தங்கோட்டுவ போலீசார் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்துள்ளனர். 45 வயதான இவர் தங்கோட்டுவ நகரில் வைத்து இவ்வாறு கைது செய்யப்பட்டார். மே மாதம் 10ஆம் தேதி உமந்தா பௌத்த கிராமத்தை சேதப்படுத்திய 4 சந்தேக நபர்கள் நிக்கவரட்டிய போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் மடகப்பல பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்டவர்கள். கடந்த ஜூலை 9ஆம் தேதி சமூக வலைதளங்களூடாக வெளியிட்ட செய்தியினூடாக சாட்சியம் ஒன்றை வழங்குவதற்காக சமூக வலைதள செயற்பாட்டாளரான நளின் ராஜபக்ச இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வருகை தந்தார். இவர் சட்டத்தரணிகளூடாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வருகை தந்தார். பிரதமர் அலுவலகத்திற்குள் நுழைந்தமை தொடர்பில் கைதான பலாங்கொட காசியப்ப தேரர் உட்பட மற்றொரு சந்தேக நபரை பிணையில் விடுவிக்குமாறு கோட்டை நீதிவான் திலின கமகே உத்தரவிட்டார். 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீர பிணையில் அவர்கள் விடுவிக்கப்பட்டதுடன் அவர்களின் வெளிநாட்டு பயணத்திற்கும் தடை விதிக்கப்பட்டது. ஜனாதிபதி மாளிகைக்குள் அத்துமீறி நுழைந்தமை தொடர்பில் விளக்கமறியலில் உள்ள தானிஸ் அலி உள்ளிட்ட 7 சந்தேக நபர்களை பிணையில் விடுவிக்குமாறு கோட்டை நீதவான் உத்தரவிட்டார். இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டுள்ள லஹிரு வீரசேகர மற்றொரு சந்தேக நபர் இன்று நீதிமன்றில் ஆஜரானதை அடுத்து 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் விடுதலை செய்யப்பட்டனர். பிணை வழங்கப்பட்ட சந்தேக நபர்களின் வெளிநாட்டு பயணத்திற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மாளிகைக்குள் அத்துமீறி நுழைந்து அங்கிருந்த சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தமை தொடர்பில் கொழும்பு மத்திய குற்றத்தடுப்பு பிரிவினரால் இதுவரை 36 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அனைத்து பல்கலைக்கழக மாணவர் படை அணியின் ஏற்பாட்டாளர் வசந்த முதலிகேவை கைது செய்து தடுத்து வைப்பதற்கென பாதுகாப்பு அமைச்சினால் வெளியிடப்பட்ட உத்தரவை வலுவிழக்கச் செய்வதற்காக உத்தரவொன்றை வழங்குமாறு கூறி உயர் நீதிமன்றில் அடிப்படை மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. சட்டத்தரணி ரவிஹார பிந்துவ ஊடாக இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. நேற்றிரவு நாட்டை வந்தடைந்த டீசல் தொகை அடங்கிய கப்பலிலிருந்து அதனை தரையிறக்கும் பணிகள் இன்றைய தினம் இடம்பெறவுள்ளதாக அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்தார். இந்நிலையில் எரிபொருள் இறக்குமதி, கொள்வனவு, விநியோகம் மற்றும் விற்பனை என்பவற்றை தெரிவு செய்யப்பட்ட வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வழங்க அமைச்சரவை எடுத்த தீர்மானத்தை வலுவிழக்கச் செய்து உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கூறி உயர்நீதிமன்றில் அடிப்படை மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன முற்போக்கு தொழிலாளர் சேவை சங்கம் உள்ளிட்ட சிலரால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எரிபொருளை உற்பத்தி செய்யும் நாடுகளில் காணப்படும் தெரிவு செய்யப்பட்ட நிறுவனங்களுக்கு நேரடியாக எரிபொருள் கொள்வனவு, இறக்குமதி, விநியோகம் மற்றும் விற்பனை நடவடிக்கைகளுக்கு அனுமதி வழங்க அமைச்சரவை தீர்மானம் எடுத்துள்ளதாக மனுதாரர்கள் தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் கனிய எண்ணெய் கூட்டுத்தாபனத்திடம் உள்ள பெரும்பான்மையான எரிபொருள் நிரப்பு நிலையங்களை தனியார் மயப்படுத்தும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதிக லாபம் ஈட்டும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களும் இதில் உள்ளடக்கப்படுகின்றன. இதனால் கனிய எண்ணெய் கூட்டுத்தாபனம் உட்பட முழு நாட்டு மக்களும் பாதிப்பையும் நட்டத்தையும் எதிர்கொள்ள நேரிடும் என மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனூடாக மனித உரிமை மீறப்படுவதாகவும் குறித்த அமைச்சரவை தீர்மானத்தை நடைமுறைப்படுத்தப்படுவதை தடுக்கும் வகையில் உத்தரவிடுமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கனிய எண்ணெய் கூட்டுத்தாபனம் மற்றும் இலங்கை கனிய எண்ணெய் தொகை முனைய நிறுவனத்தின் செயல்பாடுகள் தொடர்பில் அமைச்சர் கஞ்சன விஜயசேகர முன்வைத்த முறைப்பாடு தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பத்திரிகையில் வெளியான செய்தி ஒன்றை அமைச்சர் தனது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். விசாரணைகளுக்கு அமைய அமைச்சர் கஞ்சன விஜயசேகர மற்றும் கனிய எண்ணெய் கூட்டுத்தாபனத்தின் தலைவர் முகமது உவைஸ் ஆகியோரிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் வாக்குமூலம் பெற்றுள்ளது. அத்துடன் எரிபொருள் கொள்வனவுக்கான செயல்பாடுகள் உட்பட எரிபொருளுக்கான ஆணைகளை வழங்குதல், விநியோகஸ்தர்களை தெரிவு செய்யும் செயல்முறைகளின் கீழ் கொடுப்பனவுகளை வழங்கும் முறைகள் குறித்தும் விசாரணை குழு தகவல்களை திரட்டி வருகின்றது. கனிய எண்ணெய் கூட்டுத்தாபனத்திலும் இலங்கை கனிய எண்ணெய் மொத்த முனைய நிறுவனத்திலும் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதை ஆரம்பகட்ட விசாரணைகள் மூலம் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் அடையாளம் கண்டுள்ளதாக அமைச்சர் தனது டுவிட்டரில் வெளியிட்டுள்ள பத்திரிகை செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வங்கி செயல்பாடுகள் காரணமாக தாமதமடைந்த சூப்பர் டீசல் அடங்கிய கப்பலில் இருந்து அதனை தரையிறக்கும் பணிகள் நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டதாக அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்தார். நேற்றைய தினம் மற்றொரு டீசல் கப்பல் நாட்டை வந்தடைந்துள்ளது. அதிலிருந்து டீசலை தரையிறக்கும் பணிகள் இன்று இடம்பெறும். இந்நிலையில் ரஷ்யாவில் இருந்து வருகை தந்த மசகு எண்ணெய் அடங்கிய கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. கடந்த சில தினங்களாக QR வேலை திட்டம் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டதனால்
எரிபொருள் நிலையங்களில் காணப்பட்ட வரிசைகள் குறைவடைந்தே காணப்பட்டன. எவ்வாறாயினும் ஒரு சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வரிசைகள் காணப்பட்டதை அவதானிக்க முடிந்தது. எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு விநியோகிக்கப்படும் எரிபொருளின் அளவு கட்டுப்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கலாம் என எரிபொருள் கூட்டுத்தாபனத்தின் பிரிவினர் சங்கம் தெரிவிக்கின்றது. எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு போதுமான அளவு விநியோகிப்பதற்கான எரிபொருள் எம்மிடமில்லை. மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே அவர்களுக்கு எரிபொருள் வழங்கப்படுகின்றது. கனி எண்ணெய் கூட்டுத்தாபனமும் IOC நிறுவனமும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே விநியோகஸ்தர்கள் சங்கத்திற்கு எரிபொருளை வழங்குவதே இதற்கு காரணம். சூப்பர் டீசல் அடங்கிய கப்பல்கள் வந்துள்ளதாக ஊடகங்களில் தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் குறித்த கப்பல்களில் இருந்து டீசலை தரையிறக்கும் பணிகள் இடம்பெறவில்லை. அவற்றை விநியோகித்ததன் பின்னர் குறித்த பிரச்சினை தீர்க்கப்படும். வாரம் ஒன்றுக்கு 6600 லிட்டர் தொகை அடங்கிய 2 பவுசர்களை எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றுக்கு அனுப்பப்படுகின்றது. முன்னுரிமை பட்டியலுக்கு அமையவே கனிய எண்ணெய் கூட்டுத்தாபனத்தினால் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு அவை வழங்கப்படுகின்றது. குறித்த பட்டியலில் அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களும் உள்ளடக்கப்படவில்லை. அரைவாசிக்கும் அதிகமான எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எரிபொருள் கிடைப்பதில்லை. இதனால் முன்னுரிமை பட்டியலை கைவிட்டு அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கும் எரிபொருளை வழங்க வேண்டும் என அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கின்றோம். இந்நிலையில் டிப்போக்களூடாக கடந்த காலங்களில் தமக்கு போதிய அளவு எரிபொருள் கிடைக்கப்பெறவில்லை என தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இன்றைய தினம் பஸ் போக்குவரத்து 40 முதல் 50 வீதமாகவே காணப்பட்டதென குறித்த சங்கம் தெரிவித்துள்ளது. இதேவேளை மின்சார சபை, இலங்கை நிலைபெறுதகு அதிகார சபை என்பவற்றுக்கிடையில் மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தி வள வேலை திட்டங்களின் மேம்பாடு தொடர்பிலான கலந்துரையாடல் ஒன்று இன்று காலை இடம்பெற்றது. இதன்போது சேமலாண்டுவ 100 மெகாவாட் சூரிய சக்தி வேலை திட்டம், அபிலாஷைகளின் விண்ணப்பத்திற்கமைய கிடைக்கப்பெற்றுள்ள திட்டங்களை ஆராய்தல், நீர்த்தேக்கங்களை நிர்மாணிப்பதற்கு உத்தேசித்துள்ள மிதக்கும் சூரிய சக்தி வேலை திட்டம் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் மின்னை கொள்வனவு செய்வதற்கென ஒப்பந்தங்கள் மேற்கொண்டுள்ள வேலை திட்டம் மற்றும் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படவுள்ள வேலை திட்டம், கட்டண மறுசீரமைப்பு, கட்டமைப்புக்கான அனுமதியை பெறுதல் உள்ளிட்ட விடயங்களின் மேம்பாடுகள் ஆராயப்பட்டன. மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தி வள வேலை திட்டங்களை துரிதப்படுத்துவதில் காணப்படும் சிக்கல்களை நிவர்த்தி செய்ய மின்சார சபை மற்றும் நிலைபெறுதகு அதிகார சபை இணைந்து குழு ஒன்றை நியமித்துள்ளது. மின்சார சபையின் பிறப்பாக்கி மற்றும் வளங்களை திட்டமிடுதல் தொடர்பில் அதன் அதிகாரிகளுக்கும் அமைச்சருக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றது. இதன்போது மின்சார சபை அதிகாரிகளினால் தயாரிக்கப்பட்ட நீண்ட கால மின் பிறப்பாக்கி திட்டங்கள் முன்வைக்கப்பட்டன. இதனை நடைமுறைப்படுத்துவதற்கு மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தி வள வேலை திட்டங்களை துரிதப்படுத்த தேவையான அனுமதியை வழங்குவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டதாக அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்தார். 300 வகையிலான பொருட்களின் இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் பல தொழில்துறைகள் பாரிய இன்னல்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் பொருட்களின் விலையை அதிகரிக்கும் சந்தை மாஃபியா ஒன்று உருவாகியுள்ளதாகவும் ஊடக சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டது. அந்நிய செலாவணியை சேமிக்கும் நோக்கில் பல்வேறு பொருட்களுக்கு இறக்குமதி தடை விதிக்க அரசாங்கம் தீர்மானித்தது. உள்நாட்டில் தயாரிக்கப்படும் பொருட்களை இறக்குமதி செய்வதை தடுக்கும் வகையிலும் உள்நாட்டு உற்பத்தியாளர்களை பாதுகாக்கும் வகையிலும் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. அத்துடன் அத்தியாவசியமற்ற பொருட்களை வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வருவதால் அந்நிய செலாவணி செலவாகுவதை தடுப்பதே இதன் நோக்கமாகும். எவ்வாறெனினும் இதன் மூலம் தொழில்துறைகள் பல பாதிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அரசாங்கத்திற்கு தேவைப்படாத அதே நேரம் மக்களுக்கு தேவைப்படும் பல பொருட்களின் இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. நிர்மாணத்துறையின் பணிகள் 170% ஸ்தம்பிதமடைந்துள்ளன. இவ்வாறான சூழ்நிலையிலேயே இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு வருடாந்தம் 10 பில்லியன் சதுர மீட்டர் டைல்கள் இறக்குமதி செய்ய வேண்டியுள்ளது. தட்டுப்பாடின்றி அவற்றை வழங்க இதனை செய்ய நேரிடும். கேள்விகளுக்கு இணையான பொருட்களை வழங்க முடியாவிட்டால் டைல்களின் விலை அதிகரிக்கும். அவ்வாறு விலை அதிகரிக்கும் போது இது மாஃபியாவாக மாறும். இதனால் இந்த விடயம் தொடர்பில் நியாயமான முடிவுகளை அதிகாரிகள் எடுக்க வேண்டும். முட்டை உற்பத்தி நடவடிக்கைகளின் பங்குதாரர்களின் ஒன்றியம் இன்று ஊடக சந்திப்பொன்றை நடத்தியிருந்தது. முட்டை வியாபாரிகள் சங்கத்தினர் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் முட்டை அல்லது கோழி இறைச்சியின் விலையை தீர்மானிப்பதில்லை. அதற்கான உரிமத்தை சந்தைக்கு வழங்கியுள்ளோம். சந்தையில் நிலவும் கேள்வி மற்றும் விநியோகத்திற்கு அமைவே விலை நிர்ணயிக்கப்படும். முட்டை உற்பத்திக்கான செலவினங்களில் 170% கால்நடைகளின் உணவுக்கென பயன்படுத்தப்படுகின்றது. குறித்த உணவுகளின் மூலப்பொருட்கள் தொடர்பிலேயே பிரச்சினை இருந்தது. மக்களின் தேவைக்கேற்ப உற்பத்தி செயல்பாடுகளை தொடர்ச்சியாக எவ்வாறு மேற்கொள்வது என்பதிலேயே எமக்கு நெருக்கடி
நெருக்கடியுள்ளது. நுகர்வோர் அதிகார சபை நிர்ணயித்துள்ள விலைக்கு முட்டையை வழங்க முடியாது என்பதை அனைவரும் அறிந்துள்ளனர். இதனால் விலை தொடர்பில் மீள் பரிசீலனை செய்யுமாறு நாம் கோரிக்கை விடுத்துள்ளோம். නැවතත් ගණනය කිරීම නිවැරදිව කරන්න. මේ බිත්තර කර්මාන් முட்டை உற்பத்தி துறை வீழ்ச்சி அடைந்துள்ளதால் அதில் ஈடுபட்டுள்ள தொழில்துறையாளர்கள் மாத்திரமன்றி முழு சமூகமும் பாதிப்பை எதிர்கொள்ளும். மக்களுக்கு புரோட்டீனை பெற்றுக்கொள்ளக்கூடிய இலகுவான வழிமுறை இல்லாமல் போகும். இன்னும் 4 மாதங்களில் நத்தார் காலம் வரவுள்ளது. இதனால் முட்டை உற்பத்தியை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்காவிடில் முட்டையின் விலை பாரிய அளவில் அதிகரிப்பதுடன் அதற்கு பற்றாக்குறையும் ஏற்படலாம். இதனால் சந்தையில் காணப்படும் கேள்வி மற்றும் விநியோகத்திற்கு அமைய முட்டையின் விலையை நிர்ணயிக்குமாறு நாம் கோரிக்கை விடுக்கின்றோம். විතර වෙලාවකට ඉදිරිපත් කරන්න පෙළඹෙනවා කියන එක අපිට විශ්වාසයි. அடுத்து விளையாட்டுச் செய்தி. ஆசிய கிண்ண கிரிக்கெட் போட்டித் தொடர் நாளைய தினம் துபாயில் ஆரம்பமாக உள்ளது. இலங்கை மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கு இடையில் முதலாவது போட்டி இடம்பெறும். போட்டித் தொடரின் அனைத்து போட்டிகளும் சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் வசந்தம் டிவி ஊடாக நேரடியாக ஒளிபரப்பு செய்ய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. போட்டித் தொடரின் முதலாவது சுற்றில் 2 குழுக்கள் அடிப்படையில் போட்டி இடம்பெறும். அதேவேளை ஏப்ரலில் இந்தியா, பாகிஸ்தான், ஹாங்காங் ஆகிய நாடுகள் போட்டியிடுகின்றன. இலங்கை, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் ஆகிய நாடுகள் பி குழுவில் போட்டியிட உள்ளன. நாளை இடம்பெறவுள்ள இலங்கை மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி சார்பாக முகமது நபி தலைமை தாங்கும் அதேவேளை இலங்கை கிரிக்கெட் அணிக்கு தசம் சாணக்க தலைமை வகிக்க உள்ளார். நாளை இடம்பெறும் போட்டியில் இலங்கை அணிக்கு அதிக வெற்றி வாய்ப்பு இருப்பதாக கிரிக்கெட் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். போட்டித் தொடரில் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி நாளை மறுதினம் இடம்பெறும். இலங்கை கலந்து கொள்ளும் 2வது போட்டி பங்களாதேஷுடன் எதிர்வரும் 1ஆம் திகதி இடம்பெறும். இதுவரை இந்திய அணியே ஆசிய கிண்ணத்தை கூடுதலான தடவை கைப்பற்றியுள்ளது. அதன் அடிப்படையில் இந்திய அணி 7 தடவைகள் வெற்றி பெற்றுள்ள அதேவேளை இலங்கை அணி 5 தடவைகள் வெற்றியீட்டியுள்ளது. மேலும் பாகிஸ்தான் அணி 2 தடவைகள் மாத்திரமே ஆசிய கிண்ணத்தை கைப்பற்றியுள்ளது. இம்முறை ஆசிய கிண்ண சுற்றுப் போட்டியை சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் வசந்தம் தொலைக்காட்சி ஊடாக நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளது. மாலை 7:30 மணிக்கு போட்டிகள் ஆரம்பமாகும். இருந்தபோதிலும் வசந்தம் தொலைக்காட்சியூடாக மாலை 6:30 மணி தொடக்கம் போட்டி தொடர்பிலான ஒளிபரப்புகள் மேற்கொள்ளப்படும். இந்த போட்டித் தொடரை இலகுவாகவும் தெளிவாகவும் கண்டு களிப்பதற்காக வசந்தம் தொலைக்காட்சியின் ஒளிபரப்பு சேவையும் விஸ்தரிக்கப்பட்டுள்ளது. இலங்கை முழுவதும் UHF 47, கொழும்பு UHF 49 மற்றும் VHF 10, தென் மாகாணம் UHF 28, ரத்தினபுரி UHF 56, கிழக்கு மாகாணம் UHF 24, வடமாகாணம் VHF 10, யாழ்ப்பாணம் UHF 28 என்ற அலைவரிசைகளின் மூலம் போட்டிகளை கண்டுகளிக்கலாம். உங்கள் வசந்தம் டிவியில் நேரலையாக ஆசிய கிண்ணம் 2022 நாளை முதல் மாலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.